பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பாக்குறார். யாராவது நன்மை செய்யறாங்க, அதாவது தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தோட தேவனை தேடுறாங்களா அப்படின்னு தேவனை தேடுகிற உணர்வு எல்லாருக்கும் இருக்கா? ஆண்டவர்கிட்ட நம்ம இன்னைக்கு பேசணும், இன்னைக்கு ஜெபிக்கணும், ஆண்டவர் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், தேவனை தேடணும், காலையிலேயே எந்திரிச்சு தேடணும் அப்படின்ற எண்ணம் இந்த உலக மனுஷங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படின்றது அவருடைய அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, தேவன் இது மாதிரி கண்ணோக்கி மனுபுத்திரரை, அதாவது மனுஷங்களை கண்ணோக்கி பார்க்கிறாரு. அடுத்த வசனத்துல ஆனா கண்ணோக்கி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவன் ஆகிலும் இல்லை. ஆண்டவர் இப்படி கண்ணோக்கி பார்க்கும்போது எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா, எல்லாருமே வழி விலகிட்டாங்க. ஆண்டவருடைய வழியில, இயேசுவோட வழியில நடக்கிறது இல்ல. எல்லாருமே வழி விலகி என்ன பண்ணாங்க, மொத்தமா, அதாவது ஏகமா மொத்தமா கெட்டு போயிட்டாங்க, கெட்டு போனாங்க. அதுல நன்மை செய்கிறவன் இல்லவே இல்ல, ஒருத்தன் கூட அதுல இல்ல, நன்மை செய்கிறவர்களே இல்ல, அதுலயும் ஒருத்தர் கூட இல்ல அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது, அதாவது தேவன் இல்லை என்று நினைச்சுக்கிட்டு இருக்க மக்களை பார்த்து சொல்றாரு. இப்போ அவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, பரலோகத்துல இருந்து பாத்துட்டு இருக்காரு. ஆனாலும் அவங்க ஆண்டவர் பாத்துட்டு இருக்காருன்ற எண்ணம் கூட இல்லாம எல்லாரும் வழி விலகி கெட்டுதான் போனாங்க, நன்மை செய்கிறவர்களும் இல்ல அப்படின்னு சொல்லி